கடையில கஞ்சத்தனமான விதிகளும் வச்சிருந்தாரு. அவர் கடையில அக்கௌண்ட் வச்சு யாரும் டீ குடிக்க முடியாது, அதாவது கடனே கிடையாது. டீயில சர்க்கரை கம்மியா தான் போடப்படும், அதுலயும் அதிகமா கேட்டா 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். கண்ணாடி டம்ளரை உடைச்சா 10 ரூபாய் அபராதம்னு நிறைய கஞ்சத்தனமான விதிகளையும் போட்டிருந்தாரு. ஊர் மக்களும் அவரை கிண்டல் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன் கந்தசாமி, செத்து போகும்போது கூட கூடவேயே அந்த காசை கொண்டு போறேன்னு. ஆனா அவர் எதுக்கும் அசர மாட்டாரு. காசு இருந்தாதான் இந்த உலகமே மதிக்குங்கிறது அவரோட பதில். ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்க நேரம், கந்தசாமி கடையை மூடுற நேரமும் வந்துச்சு. அப்போ ஒரு முதியவரும் கிழிஞ்ச துணிகளோட நடுங்கிக்கிட்டே கந்தசாமியோட கடை வாசலுக்கு வந்தாரு. தம்பி, ரொம்ப பசிக்குது, ஒரு டீயும் பழைய வடையும் இருந்தா கொடுப்பியா? காசு இப்போதைக்கு இல்லப்பா அப்படின்னாரு. கந்தசாமியும் அவரை ஒரு மாதிரி பார்த்தாரு. இங்க பாருங்க பெரியவரே, இது பிசினஸ், தர்ம சத்திரம் கிடையாது.